இல்லை 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 அப்படிலாம் இல்லைங்க சார். இல்லை சார். இது என்ன சார், நான் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வராதுன்னு தான் சொல்லுங்க. சரி, சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா. ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை டிராஃபிக், இனிமேல் நான் வரணுன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சாரி. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க, எனக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் தான் கதாநாயகன், அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உண்மையாக இது எதுவுமே பிளான் பண்ணி வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே சாரி. நான் மேபி சாலிகிராமத்துலேயே வீடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பிரசாத்தில் தான் நடக்க போகுதுன்னா. இல்லை அப்படிலாம் இல்லைங்க சார். இல்லை சார். இது என்ன சார், நான் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வராதுன்னு தான் சொல்லுங்க. சரி, சந்தோஷம்ண்ணா. ஓகே. ஓகே. இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் வராமல் இருந்தது சார். நான் நடிக்காத படத்துக்கும் நான் வந்திருக்கேன் சார். ஸோ அதனால் எனக்கு தெரியல நீங்கள் எதுக்காக இந்த கோவம்னு தெரியல. மேபி லேட் ஆனதால நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல சார். சாரி, நான் உங்களுக்கு பர்சனலாக இன்னொரு சாரியும் கேட்டுக்கிறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து என்னோடய படங்களே கிட்டத்தட்ட நிறையா இருக்குது லிஸ்ட்டில். ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா, யாருனால, என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகராக போய் வேலை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி விஷயங்கள் மேடையில் கேட்கும்போது தான் என்ன ஆக்சுவலாக போகுது அப்படின்ற விஷயம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஓடிடிலையும் என்னோடய படங்கள் இருக்குது. நானும் புது டேரக்டர்ஸ்க்கும் சரி, இல்லை ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் சரி, நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் அவங்க வந்து ப்ரீ பிஸ்னஸ்ன்ற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சிச்சுவேஷன் நிறையா மாறணும், லைக் நல்லதுக்கு மாறணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக வந்து எல்லாரோடையும் சப்போர்ட்டும் இருக்கணும். அண்ட் சங்கங்களும் சரி, ஆக்டர்ஸும் சரி, இல்லை டெக்னீஷியன்ஸும் சரி, இது கண்டிப்பாக இது ஒரு டீமாகவும் சரி, ஒரு ஃபேமிலியாகவும் சரி, இதுக்கு மெனக்கட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருமே நன்றி. ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டர்ஸே வரதில்லை அப்படின்னு. அப்படியேப்பட்ட படங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸும் டெக்னீஷியன்ஸும் வரும்போது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் இந்த விமென்ஸ் டேக்காக இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்வேன். நான் நிறைய புதுமுக இயக்குநர்கள், அதுக்கப்புறம் புதுமுக டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பாடமும் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட பெரிய படங்கள் பண்ணாலுமே ஏன் நடுவில் இந்த மாதிரி சின்ன படங்கள் போனாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட பப்ளிக்காக என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லேயே வந்து கேட்பாங்க. நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன் சின்ன படங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னேன், நான் வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா பார்த்திபன் சார், அது மாதிரி நாளைக்கு யார் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஆரம்பிக்க ஒரு விதையாக வந்து நான் இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் நான் சர்வை பண்ணது லைக் 11 இயர்ஸே வந்து எனக்கு பெரிய கனவு மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு படமும் வந்து நான் கொண்டாட வேண்டிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இருந்ததில். அண்ட் கண்ணன் சார் வந்து ஃபுல்லாகவே என்னை கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அண்ட் பிஜி முத்தையா சார், எல்விஎம் சார் எல்லாருமே வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஜெகன் சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே கிடையாது இப்போது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி நிறைய ஓடிடி ப்ரைம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதில் ஃபில்டர்ஸ் இருந்தாலுமே பசங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து அங்கே ஃபில்டர் கிடையாது. யார் வேணாலும் எந்த படம் வேணால் பார்க்கலாம். அவங்க பார்க்குற படங்களை வந்து அவங்களுக்கு என்ன விதமாக டிஸ்டர்ப் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த படம் குழந்தைகள் நடுவுலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவுலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி படங்கள் தான் கூப்பிட்டு போவாங்க. இல்லைனா வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மூவிஸ் தான் இருந்தது, இல்லைனா வந்து தமிழ் படங்களில் 2-3 படங்கள் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பசங்களுக்கு உண்டான படம் எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. இப்போ பசங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசினா நம்ம யோசித்து பேச வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் சரி, ஓகே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது, அதில் நம்மளும் இருக்கோன்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ லதா மேம், கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்.
எல்லாருக்குமே ஏற்கனவே டெக்னீஷியன் சரி, நானும் பார்த்தவங்க சரி, படத்தில் நடித்தவங்க சரி, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வரும். என்ன சூஸ் பண்ணதுக்கு, இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட்டீஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மெனக்கெட்டு, பாவம் ஃபஸ்ட்டு படம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப டிமிடாக இருந்தாங்க. பட் அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அங்கே செட்டில் விளையாடி அவங்கள நடிக்க வச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி வில் பி அ குட் சக்ஸஸ் அமங் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் சாரி டிலே ஆனதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியா த ஸ்டார் ஆஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.